சிஸ்டர், இன்றைக்கி வந்து நல்ல கோயில்கள், நல்ல சிறப்பான பெரிய கோயில்களை வந்து ஒரு சில குருவானர்கள் கட்டுறதை வந்து நம்ம பார்க்க முடியுது. ஒரு சில பேர்த்துக்கு ஆசை இருக்குது, ஆனால் அந்த மாதிரி கட்ட முடியறதில்ல. ஒரு சில பேர் சுத்தமாகவே அவங்களோட வாழ்க்கையில் அந்த கட்டுற பணிக்கே போனது கிடையாது. அப்போ இது எதனால வந்து இந்த மாதிரி ஒரு சிலருக்கு நல்லாவும் பண்ண முடியுது, ஒரு சில பண்ணவே முடியலை? அப்போ கோயில் கட்டுறதுல என்ன வந்து ஒரு சூட்சமாக இருக்குது? அது என்ன காரியம் சிஸ்டர்? கோயில் கட்டுறதுன்னு மட்டும் சொல்ல முடியாது. இப்போ ஒரு சிலர் கோயில்களை எழுப்பியிருக்கலாம். மற்ற குருவானவர்கள் வந்து நிறைய ஸ்கூல் காலேஜஸ் எழுப்பியிருப்பாங்க, ஆயிரக்கணக்கான பிள்ளைகள் படிக்கிறதுக்கு இல்லையா, அதை எழுப்ப முடியுது. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா நம்மளை போல் லைட்டி பீப்புளில் வந்து நல்ல வீடுகள் கட்டுறாங்க. சில பேர் ரொம்ப சின்ன வீட்டை தான் கட்டுறாங்க. ஸோ மற்றவங்கள பார்த்து நம்ம ஆசைப்படுறோம், ஐயோ இவங்கள போல் நம்ம கட்டலை அப்படின்லாம் சொல்லி ஆசைப்படுறோம். இதோட அடிப்படை பிப்ளிக்கலாக நம்ம பார்க்கும் பொழுது ஒவ்வொரு நன்மை கிடைக்கும் பொழுதோ, ஒவ்வொரு தடவையும் ஆண்டவருடைய தரிசனம் கிடைக்கும் பொழுதோ இறைவாக்கினர்கள் என்ன பண்ணாங்க, ஒரு நன்றி பலிப்பீடம் எழுப்புறாங்க. அந்த இடத்துல என்ன இருக்குதோ கல்லோ மண்ணோ எடுத்து நன்றி பலிப்பீடம் எழுப்பி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறாங்க. நோவா வந்து வெள்ளப்பெருக்கின் அடுத்து வெளியே வந்த உடனே ஒரு நன்றி பலி செலுத்துறாரு. ஆபிரகாம் செலுத்துறாரு, யாக்கோபு செலுத்துறாரு. அந்த ஏடியில் தூதர்கள் ஏறி இறங்குற இடத்த பார்த்தோன்னா அந்த இடத்துல பெத்தேல் என்று சொல்லி எழுப்புறாரு. அப்போ இந்த மனிதர்களுக்கெல்லாம் என்ன இருக்குன்னா, ஒரு நன்றி பெருக்கு அதிகமாக இருக்குது. இந்த நன்றி பெருக்கு இருக்கிறவங்க கடவுளுக்கு வந்து காணிக்கையாக அந்த இடத்துல ஒரு நன்றி பீடத்தையும் அவங்க எழுப்புறத நம்ம பார்க்க முடியுது. இந்த ஒரு நன்றி பெருக்கு ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கும் பொழுது, அந்த ஃபெய்த் ஜாஸ்தியாக இருக்கும் பொழுது நல்ல பெரிய சர்ச்சஸையும் அவங்க துணிவோட அவங்க எழுப்புறாங்க. அது ஒரு நன்றி பெருக்குன்னு ஒரு அடையாளம். பிப்ளிக்கெல்லாம் பார்த்தா அது நன்றி பெருக்கு அதிகமா யாருக்கு அந்த நன்றி உணர்வு இருக்கோ அவங்க வந்து அதிகமா அதை வந்து செய்ய முடியுது. மற்றவங்களுக்கு ஒருவேளை விசுவாசம் ஜாஸ்தியா இருக்கலாம். இப்போ ஸ்கூல் காலேஜ் எல்லாம் கட்டுறவங்களுக்கு வந்து சர்வீஸ் மைண்ட் அதிகமாக இருக்கலாம். அப்போ அவங்களுக்கு அதில் தான் ஈடுபாடு இருக்குது. ஸ்கூல் காலேஜ் கட்டுறதுல இந்த நன்றி பெருக்குக்கும் கடவுளுக்கான பலிப்பீடம் ஏற்படுத்துறதுக்கும் ரொம்ப தொடர்பு உண்டு. கண்டிப்பாக. அப்படின்னா மிஷனரிஸ்லாம் முன்னாடி காலத்தில் எங்கேருந்து இங்கே வந்து இந்த மக்கள் ஒரு மனமாற்றம் பெற்றதுக்கு அப்புறமா அந்த இடத்துல ஒரு ஆலயத்தை வந்து அவங்க எல்லா இடத்துலையும் டக்குன்னு ஒரு சின்ன பலிப்பீடத்தை ஏற்படுத்திட்டு தானே போயிருக்கிறாங்க. அப்போ அவங்க ஒவ்வொரு இதுக்கும் சம்பவம் நடக்கும்போது அவங்க வந்து அதை நன்றியாக வெளிப்படுத்தி ஒரு அடையாளமாக ஏற்படுத்திட்டு போயிருக்கிறாங்க. இன்னைக்கு அது பெரிய தலங்களாக மாறி நிற்கிது இந்த இடத்துல. கண்டிப்பாக அதை சென்னை தோமையார் ஆலயத்தில் இப்போ அப்படி தானே நினச்சி பார்க்க வேண்டியிருக்கு. கண்டிப்பாக சிஸ்டர்.